வணக்கம் உறவுகளே, கிருஷ்ணா மீடியா சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஎஸ்ஆர்ஓ யூஆர்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2024 போஸ்டிங்கில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆர்கனைசேஷன் நேம் என்னென்னா யூஆர்ஆர்ஏஓ சேட்டலைட்டு சென்ட்ரு, அதாவது யூஆர்ஏஓ சேட்டலைட் ஐஎஸ்ஆர்ஓ, அதுக்கான போஸ்டிங் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, இது மத்திய கவர்மெண்ட்டு ஆனால் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய போஸ்டிங் இது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா யூஆர்எஸ்சி ஐஎஸ்டிஆர்ஏ ஸ்டாக்கு 1/2024 February 10 2024 ரெண்டு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்க, அது என்னன்னா 224 டெக்னீஷியன் பி, டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டு, ராட்மேன், சயின்டிஸ்ட், இன்ஜினியர், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், குக்கு, ஃபயர்மேன். Candidates must carefully read the ISRO URSC technical assistant போட்டிருக்காங்க. அதில் எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னன்னா ரெகுலர் பேசிக்ஸ் தான். டோட்டல் நம்பர் வேகன்சி அப்போ சொல்லியிருந்தேன் 224 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் அந்த பிரிவு அடங்கியிருக்கும். ட்ரேட்மேனு, சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியரு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, குக்கு, ஃபயர்மேனு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு எடுக்கிறாங்க. அதாவது இதில் போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னா பெங்களூரில் போடுறாங்க. அடுத்தது பாருங்கள், யூஆர்எஸ்சி இன்விடிஸ் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபாலோவிங் போஸ்ட்ஸ். இது எல்லாமே எல்லாம் மொத்தம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சி போட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட், இன்ஜினியர், எஸ்சி மெக்கானிக், இது மெத்தடிஸ்ட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் போட்டிருக்காங்க, 2 போஸ்டிங் எடுக்கிறாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட், இன்ஜினியர், எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸு ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க, ஒரு போஸ்டிங் இருக்குது. சயின்டிஸ்ட், இன்ஜினியர், எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு ஒரு போஸ்டிங் இருக்குது. சயின்டிஸ்ட், இன்ஜினியரு, எஸ்சி ஃபிசிக்ஸு ஒரு போஸ்டிங். இந்த மாதிரி வரிசையாக இருக்குது, பார்த்துங்க. அடுத்து 5வது பாருங்கள், டெக்னீஷியன் பி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, டெக்னீஷியன். அடுத்தது பாருங்கள் சார், 7th டெக்னீஷியன் பி ஃபோட்டோகிராஃபி, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, அதில் 5 வேக்கன்சிஸு. அடுத்து 8th பாருங்கள், டெக்னீஷியன் பி ஃபிட்டர் 17 பேர் எடுக்கிறாங்க. 9th பாருங்கள், டெக்னீஷியன் பி ப்ளம்பரு, அதில் 3 வேக்கன்சி இருக்குது. டெக்னீஷியன் பி ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் ஏசி 14 எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் பி மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் 2 எடுக்கிறாங்க. வரிசையாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், அந்த மாதிரி 22 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் 2 எடுக்கிறாங்களாம். அடுத்து 28 ஆப்ஷன் பாருங்கள், முக்கியமானது குக்கு, அதாவது சமையல் எடுக்கிறாங்க 4 பேர் எடுக்கிறாங்க. அடுத்து ஃபயர்மேன் ஏ 3,
அடுத்து 31 பாருங்கள், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், அதாவது பெரிய பெரிய வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும். அது ரெண்டு எடுக்கிறாங்க. லைட் வெஹிக்கல் டிரைவர் 22 அதில் எடுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எலிஜிபிள் கிரைட்டேரியா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அந்தந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கு டிடியில் என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு கேட்குறாங்களோ அதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது பிக்சராகவே இருக்குது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ படிச்சுக்குங்க. அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு இவ்வளோ என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்ஸ் இன்ஜினியரு, எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் அதில் வந்து எம்இ எம்டெக் முடிச்சிருந்தா போதும். அந்த மாதிரின்ட்டு அதில் பெர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக அனைத்து மத்திய மாநில அரசுக்குரிய அரசு வேலை எல்லாத்துக்கும் எல்லா ஜாபுக்கும் நோட்டிஃபிகேஷனு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது டீட்டெயில் உங்களை உடனே வெளியிடுறேன், மறந்துடாதீங்க. அந்த ஜாபுக்கான ஹால் டிக்கெட்டு, எக்ஸாம் டேட்டு எல்லாமே நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி போஸ்டிங்லேயே ஒரு சில வேகன்சி எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் இப்போ பொருட்படுத்தாமல் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதில் இப்போ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுச்சுன்னா அதில் நீங்கள் நோ இல்லை எஸ் கேட்கும். அதில் நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அடுத்து ஸ்கிப் ஆகிரும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக மத்திய கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணி 1 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டு இல்லை எக்ஸாம் டேட்டுக்குரிய டேட் அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு மெயில்லையோ இல்லை ஃபோன் நம்பர் மொபைல் நம்பரோட உங்களுக்கு மெயிலே இல்லை கண்டிப்பாக வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா ஜாபுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 27 பார்த்தீங்களா, லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. அதில் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரி
லைப்ரரி அசிஸ்ட் சயின்ஸு, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் உங்களை வரிசையாக படிச்சு உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா 30 லைட் வெஹிக்கிள் டிரைவரு எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்காங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கு மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வந்து இப்போ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த வருஷம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் லைசன்ஸ் எடுத்துக்கூடாது. ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் எடுத்துனாலே உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு வந்து அதில் வந்து ஆட் பண்ண முடியும். ஹெவிக்கு அந்த மாதிரி தான். இது சம்மந்தமான மத்திய அரசுக்கான மாநில அரசுக்கான ஜாப் அனைத்தும் நீங்கள் தெரியணும்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ நான் மத்திய அரசுக்கும் நிறையா வேலைவாய்ப்பு உள்ளதை பிறகு உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அதை வர சில அறிக்கைகளாச்சும் நீங்கள் வந்து ஒரு இப்போ தெரிஞ்சுக்கிறலாம். 10th 12th ஐடிஐ டிப்ளமோ யூஜி பிஜி எல்லா ஜாப்புக்கான உங்களுக்கு அறிக்கைகளும் இந்த மாதிரி உங்களுக்கு மத்திய அரசுக்கான வேலைவாய்ப்புகளில் கலந்துருக்கு. இதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஜாப்பு இதெல்லாம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் இந்த ஏஜ் லிமிட்டு இந்த எல்லாத்துக்கும் பேசிக்காக இந்த போஸ்டிங் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்குது. எல்லா ஜாப்புக்கும் பாருங்கள் மினிமம். ஏன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் மட்டும்தான் மாறும். மற்ற எல்லா வேகன்சிக்குமே 18லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்குது. பதினெட்டு வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். மறக்காமல் சான்ஸ் விட்டுறாதீங்க.
அடுத்ததை பாருங்க. அந்த ஒவ்வொரு போஸ்டிங்கான எஸ்சி எஸ்டி ஒரு கேட்டகரி ரீதியாக ஓபிசி இடபிள்யூஎஸ் அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாமே அதில் குறிப்பிடுவாங்க. அதிலே பாருங்கள், மெனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் விண்டோஸ் ரிவர்சைட் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் முக்கியமாக அப்ளை பண்ணலாம், முன்னுரிமைன்னு அதில் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸு, ஒவ்வொரு போஸ்டிங்க்கு சேலரின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு சேலரி 56,100 வருது. ஒரு சில போஸ்டிங் 21,700 இந்த மாதிரி வருது. குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல எந்தெந்த போஸ்டிங் எந்தெந்த வேகன்சியில் ஆட் ஆகுது அப்ளை பண்ணிடுங்க. வாய்ப்பை நம்ம தவறுதலாக விட்டுறாதீங்க. மொத்தம் 31 போஸ்டிங் இருக்குது. ஒரு 2 போஸ்டிங் ஒரு 5 போஸ்டிங்க்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நீங்கள் 5 போஸ்டிங் டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 5 போஸ்டிங்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலே வீடியோலே உங்களுக்கு வந்து வந்திருக்கும், டீட்டெயிலாக படிச்சு பார்த்துக்குங்க. அடுத்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அதாவது உங்களை தங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ISRO ERSC மே ஃபாலோ த ஃபாலோவிங் ப்ராசஸ் டு செலக்ட் த கேண்டிடேட்ஸ். ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, அதாவது எக்ஸாம் வைப்பாங்க, அதாவது ஆன்லைன் இல்லாமல் ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. செகண்டு ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்து இன்டர்வியூ வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்ன்றது ப்ராக்டிக்கல் முறைப்படி வைப்பாங்க. இன்டர்வியூன்றது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இல்லை அது சம்மந்தமாக குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக டாக்குமெண்ட் வச்சு இன்டர்வியூ வைப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ தான், அதாவது எல்லாத்துக்கும் காமனாக பொதுவாக 250 போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு எஸ்சி அந்த கேட்டகரி இதுக்கு பார்த்தாப்புல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அது தெளிவாக படிச்சுங்க. அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நான் ரெஃபரனபிள் அப்ளிகேஷன் ஃபீஸு 100 ருபீஸ் போட்டிருக்காங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு இதுக்கும் அந்த
வேக்கன்சிக்கு மாறும். அதை வேற தொடர்ந்து வேற கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் எப்படிங்க இருக்கும். இன்டர்நெட் பேங்கிங், யூனிஃபைடு பேமெண்ட் லிமிட், யூபிஐ, டெபிட் கார்ட்ஸ். இந்த 3 ஸ்டெப் பயன்படுத்தி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சப்போஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சு, பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பேமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து டேஷ்போர்டில் இருக்கும், நீங்கள் அதை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஃபீஸு ரெஸ்பெக்ட் ஆஃப் த அதர் கன்வீன்ஸ் 500. இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சேர்த்து 500 அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ள ஐடியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் 10/2/2024. அதில் எண்டு டேட் லாஸ்ட் டேட் பாருங்கள், 1/3/2024. மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. ஓகே உறவுகளே, இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம், மறந்துடாதீங்க. நன்றி.